ஓகே. ஒரு பெரிய ட்ராமாவை மறந்து உங்களோட அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிங்க, இப்போ எவ்வளோ ரெவென்யூ எடுக்கிறீங்க? கேட்கக்கூடாது. ஸோ ரொம்ப நிறைய சம்பாதிச்சிட்டோம். 22 கண்ட்ரீஸ்க்கு மேலே எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. தாராபாயோடைய ஃபேப்ரிக்ஸ், தாராபாயோட மர்ச்சன்டைஸ் வித்துட்ருக்காங்க அண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முக்கியமாக நான் எவ்வளோல ஆரம்பித்தேன்னா 1 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்தேன். 1 lakh தான். ஓகே. அதை வச்சு கடைக்கு அட்வான்ஸு, வாடகை காசு கொடுத்து ஈவி கட்டி ஆரம்பிச்சேன். ஸோ 1 lakhல ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ்ஸை இன்னைக்கு க்ரோர்ஸில் ரெவென்யூ பார்க்குறோம். வாவ். ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா சென்னையில் மியூசிக்கில் அவ்வளோ பாடல்கள் பாடி ஒரு மியூசிக் ப்ரொடியூசராலாம் ஒர்க் பண்ணி ஒரு மியூசிக் டைரக்டரால் அப்யூஸ் ஆகி ஒரு வாரம் ரூமை விட்டு வெளியில் வராமல் ட்ராமாவில் இருந்த ஒரு பொண்ணு ரிஷிகேஷ்க்கு வந்து இந்த கங்கை நதிக்கரையில் ஒரு பெரிய ஞானம் கிடச்சி திருப்பி உங்கள் டேலண்டெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டர்ப்ரினராக மாறி இன்றைக்கி கோடிகளில் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடியலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் உங்களை வியந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களை நிறைய பெண்கள் ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கை அங்கே முடியலை, இன்னும் இருக்குது அப்படிங்கிறத தொடணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா. திஸ் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் செஷன். உங்களோட பேசினது எனக்கே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் விட்டு மனம் விட்டு பேசினது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இது எனக்கு நடந்துருச்சு, இது நான் உங்ககிட்ட சொல்லலை இத்தனை வருஷமான்னு சொல்லி பேசின மாதிரி இருந்துச்சு. இல்லை, இதெல்லாம் தானே மறைச்சி வைக்கிறோம், ஒளிச்சு வைக்கிறோம். எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? நம்ம தப்பு பண்ணல. ஆமாம். இப்போ ஒரு பொண்ணு விரும்பி தானே போயிருந்தான்னா அதை அவள் வெளியில் சொல்லணும், அலணும், புலம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்கிறது, அப்படி நடக்கிறது ரொம்ப கம்மி. ஆமாம். பட் உங்களை மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து இது இப்போ எனக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுது தெரியுமா? அப்யூஸ் நடக்கலாம், ஹராஸ்மெண்ட் நடக்கலாம், ஒரு பெரிய விக்டிமாக மாறி நிற்கலாம். ஆனால் விக்டிம்ங்கிற வார்த்தையை உடைச்சிட்டு நாம் ஒரு ஆண்டர்ப்ரினராக நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஸ்வாகதாவை பார்க்கும்போது தெரியுது. அவங்களோட லைஃப் ஜேர்னியில் அந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு பாதை முட்டுக்கட்டையாக இருந்து முற்றுப்புள்ளியாக முடிஞ்சிட்டுன்னு அவங்க நினச்சி ட்ராமடைஸ்டு ஆனாலும் இன்னொரு பாதை இருக்குதுன்னு ரிஷிகேஷ்க்கு வந்து ஒரு ஆழ விருட்சமாக ஒன்றை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி தாராபாய் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வெற்றிகரமாக கோடிகளில் நடத்திட்டுருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் நிறைய படிக்கலை, ஸ்கூலுக்கே போயிருக்கல. நான் வர வழியில் அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். அவங்களோட வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இல்லை, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி இதை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியும். இவங்க வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து 2000 1000ன்னு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்களே இன்றைக்கி வந்து பல ஆயிரங்களில் சம்பாதிக்க வச்சுருக்காங்க.